ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி பாம்பே குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை, 4 பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு இதெல்லாம் அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையானது கடலை இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, அவ்வளோதான். இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதுமே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஏன்னா சோம்பு நம்ம அரைக்கிறதுலே போட்டுருக்கிறதுனால இதில் போடல. இது வரைக்கும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளி இதை நல்லா இப்படி கையில் நசுக்கி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இதை நம்ம ஊற்றிடலாம். அந்த பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி நல்லா அதை கழுவிட்டு இதுலேயும் கொஞ்சம் இன்னும் நல்லா ஊற்றிடலாம். இன்னமும் கொஞ்சம் தண்ணி நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் நல்லா ஊற்றலாம். ஏன்னா இது திக்னஸ் கொடுக்கும் நல்லா. அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ குருமா நமக்கு தேவையோ அவ்வளோ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 2 வேளைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த குருமா. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போதும், நிறையா வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் இருந்தால் வெள்ளையாக கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது மல்லித்தூள், இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள். ஏன்னா இதில் நம்ம காரம் மிளகாத்தூள்லாம் எதுவும் போடுறதில்ல. அதனால் பச்சை மிளகா நம்ம அதிலேயே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதனால் அது தேவையில்லை. இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் போட்டால் நல்லது. நான் எப்பயுமே எதுக்குமே பெருங்காயம் போடுவேன். ஏன்னா குழந்தைங்க பசங்க சாப்பிட்றதுனால பெரியவங்களுக்கோ பசங்களுக்கோ எல்லாருக்குமே ஜீரண சக்தி நல்லா ஆகுன்றதுக்காக பெருங்காயம் கொஞ்சம் போடுவேன். நல்லாயிருக்கும். பெருங்காய வாசலாம் வராது, டேஸ்ட்டாக இருக்கும். குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. இதை பாருங்கள், கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது நம்ம பரிமாறிடலாம். சுட சுட இட்லி, ரேஷன் அரிசி இட்லி தான், நல்லா பஞ்சு மாதிரி வருது. அது ஒரு நாளைக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இட்லி வச்சாச்சு. சூடாக பாம்பே குருமா தேய்ச்சி இப்படி நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா வேறு எதனா ரெசிபி வேணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன். என்னோடய ஸ்டைலில் பாம்பே குருமா நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது 2லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். 2 பேருனா 2 வேளைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேஜா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.